காலையில் சமையல் முடிஞ்சிச்சு. மதியம் என்னத்தை தான் பண்ணவோ. வச்ச கருவாடு குழம்பு கொஞ்சம் இருக்குல்ல, அதை மட்டும் வச்சு இன்னைக்கு சமாளிச்சிட வேண்டியதான். இன்னும் ஒரு பொட்டு தூக்கம் வருதா? வேலை நேரத்தில் தான் தூக்கம் வந்து தொலையுது. கொஞ்ச நேரம் படுத்தா நிம்மதியாக தூங்கணும்னு எங்கே தூக்கம் வருது? ஆடி வேற எங்கே ஊர் சுத்த போனாலும் அலறுதா? பக்கத்தில் தானே இருக்கேன். அம்மா எல்லாத்துக்கும் குளத்துருவா ஏறி இருக்கா. உனக்கு ஏறி இருக்கான்னு பார்த்தியா? ஃபோனில் எதுவும் மெசேஜ் வந்திருக்கா? ஆமாடி, அப்படியே ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நான் தான் கம்பெனிக்கார மெசேஜாக இருக்குன்னு பார்க்கல. அம்மா அந்த ரூபா ஏறினா எனக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாரன்னு சொன்னீங்களம்மா. பால் ரூபா வரும்ல, அதில் உனக்கு ட்ரெஸ் எடுத்தாரேன்னு. இதில் சீட்டு கட்டணும், வட்டிக்கு ரூபா கொடுக்கணும். பால் ரூபா வந்த உடனே உனக்கு எடுத்து வந்துடுது என்ன? வருஷம் இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒவ்வொன்றும் தலையாட்டிக்கிட்டு இருக்கேன். இதே இது வேற பிள்ளையா இருந்தாங்கன்னா உன்னை 2 ஆக்கிடுவாங்க. என் செல்லம் இல்லை, அம்மா கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிடுவே இல்லை. சரி, நீ எடுத்தாராம போ. அம்மா லின்சி அத்தை இருக்குல்ல, அவ பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, வாயால வைத்தால போகுதுன்னு ஆஸ்பத்திரி கூட்டு போயிருக்காமா. உனக்கு தெரியுமா? ஆமாத்திட்டு தெரிஞ்சா பெற்றவங்கது பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும். ஒழுங்கா துட்டு சம்பாதிக்கணும். ஒன்றும் இல்லாததுக்கெல்லாம் 2000 ரூபா டூர் காசு போட்டால் அப்படித்தான் வரும். ஆத்தா நீ வாயை மூடு. நீ 7.5 எழுத்துறாத. உங்ககிட்ட வந்து நான் அதை சொல்லுவேன்னா? யார்ட்டையும் கேட்டுட்டு அலையாத. எனக்கு வேற பொழப்பு இல்லை, இதைத்தான் நான் கேட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ காட்ட போய் விஷயத்தை சொல்லுவோம். அவளுக்கு வேற ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கான்னு கேட்பான். என்ன வெயில், மரத்துக்கடியில் வந்தா கொஞ்சம் காத்தடிக்குன்னு பார்த்தா காத்தையும் காணும், ஒரு கழுதையும் காணும். மதிய சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆளு ஃப்ரீயா உட்காந்துருக்கு. அவளுக்கு பள்ளிக்கடம் போற ஆளுகள்ல, அதனால காலையிலே சமையலை முடிச்சிட்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லையாம்ல, கேள்விப்பட்டேன். உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஆமா, நேற்று நைட்டே வந்தா. பிள்ளைக்கு வயிற்றால போகுது, மருந்து ஏதாச்சும் கொடுக்கணுமான்னு கேட்க வந்தா. நான் காலையில் ஆஸ்பத்திரி போன்னு சொன்னேன். நாட்டு வைத்தியம் கொடுத்து ஏதாச்சுன்னா நம்ம என்ன பண்ணேன்? அம்மா பிள்ளைகளுக்கு அது கேட்டு கொடுங்கக்கா. அவளுக்கு கேட்குமா? எங்கால வா, ஒரு 8 போய் அவள் வீட்டில் கேட்டு வந்துடுவோன்னே. நான் எதுக்கு வரேன்? நானும் வீட்டு வாசல் பக்கம் வர மாட்டேன். அவன் வீட்டுக்காரன் காலையில் பால் வாங்க வருவான். அவன்கிட்ட நான் கேட்டுக்கிட்டா போதும். அவள் வீட்டுக்கெல்லாம் நான் வரல. வீட்டு பணம் கொடுக்க போகிற எவா வீட்டுக்கு போவேன்? நான் உங்ககிட்ட கொடுக்க, நீங்கள் அவட்ட கொடுத்துருங்க. பார்ப்போம் இது எத்தனை நாளைக்கு. நீ சரிக்கா, நான் போய் நீ தான் உழ வைக்கணும், வாரேன். சரி, வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் படுப்போம். எல்லாம் இப்போ எப்படிம்மா இருக்கு? பரவாயில்லையா? அம்மா வீட்டுக்கு போவோம்மா. கை வலிக்குதுமா, ஊசி போட்டது. 2 தடவை வாந்தி எடுத்துருக்கேலம்மா. ஊசி போட்டால் தான் சரியாகும். என் செல்லம்ல தாங்கிக்கோங்கம்மா. அப்பா வேணுமா? அப்பா இல்லத்துக்கு அப்பா கஞ்சி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. மதியம் வந்துடுவாங்களாம். அது வரைக்கும் சமத்தா இருங்க. அம்மா பைக்கு சவுண்டு கேட்க அப்பா தாம்மா வர சொல்லுங்க. ரோட்டில் ஏதோ பைக்கு போகுதுமா. வேற அப்பா பைக் இல்லை, இது அப்பா காரில் போயிருக்கிறாங்க. இப்போ வந்துடுவாங்க. அம்மா என் பக்கத்தில் இங்கே படுங்கம்மா. அப்போ தான் எனக்கு பயம் இருக்காது. எனக்கு இங்கே பயமாக இருக்குது. அம்மா இங்கே தான் இருக்கிறேன், படுங்க. என் பிள்ளைக்கு சரியாயிரணும்.